அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். இதோ இந்த எண்களில்தான் தமிழுக்கு 247 எழுத்து, தமிழுக்கு 247 எழுத்து. அந்த எழுத்துக்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எண்ணிலிருந்து கொடுக்கப்பட்டு உறுதி செய்து வார்த்தை அடிப்படை சொற்கள் அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகையால் வார்த்தை அடிப்படையில் கோட்டை நேற்றைய பதிவில், வியாழக்கிழமையுடைய பதிவில் கோட்டை 8 ராசி 8 சொல்லப்பட்டது. பண்ணையாருக்கு இன்று பண்ணையார் 5 எழுத்து. அதற்குரிய எண்களில் 931 99. இதெல்லாம் கூட்டினாக்கா 31. இதை 9 வகுத்து கொண்டு வந்தாக்கா அது விதி என்கிறது 4. பண்ணையாருடைய விதி என்கிறது 4. எந்த நம்பரை நம்ம ஆகாத நம்பர்னு சொல்கிறோமோ அந்த நம்பர் மூலமாகத்தான் சில நன்மைகள் தோன்றுது. ஆகையால் இந்த பண்ணையார் என்பது 4வது விதி எண். 4வது எண்ணுனாலே ரொம்ப பேர் வேணான்னு சொல்லிடுவாங்க, அது ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் பண்ணையாருக்கு 4வது விதி எண். அவர் எந்த எண்ணில் எந்த யோகத்தில் இருந்தாலும் சரி, இந்த 4வது எண்ணு தான் பண்ணையார் என்ற பண்ணையார் என்பதை அவர்களை உருவாக்கி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுவது பண்ணையார் தான். பண்ணையாருக்கு 4 எழுத்து. அது விதி என்கிறது 4. சொர்க்கவாசனுடைய எண்களிடம் 5 9 7 1 3 3 1 சொர்க்கவாசல். இதெல்லாம் கூட்டினாக்க 29. அது விதி என்கிறது 2. சொர்க்கவாசல். சொர்க்கத்துக்கு 5 எழுத்து. 5 9 7 1 7. இதெல்லாம் கூட்டினா 29. சொர்க்கத்துக்கு விதியின் 2. சொர்க்க வாசல் அப்படிங்கிறதுக்கு விதியின் 2 தான். வைகுண்டத்துக்கு 5 எழுத்து. 9 3 3 5 7. இதெல்லாம் கூட்டாக 27. அது விதி என்கிறது 9. சொர்க்கவாசல். வைகுண்டம் கூட்டினாக 27. அது விதி என்கிறது 9. கைலாசத்துக்கு 4 எழுத்து. 5 2 3 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அது விதி என்கிறது 8. கைலாசம். வனவாசம் பாருங்கள், ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓடி போனவனுக்கு 9ஆம் நம்பர் சொல்லப்படுகிறது. அதுக்கு குருவை விட்டுருங்க. ஓடி போனவனுக்கு 9வது விதியன். அந்த வனவாசத்துக்கு 5 எழுத்து. 5 9 3 3 7. இதெல்லாம் கூட்டாக 27. அது விதி என்கிறது 9. வனவாசத்துக்கான 9ஆம் நம்பர். எந்த நம்பர் நல்ல நம்பர்னு சொல்கிறோமோ அதை வாழ வைத்து அவர்கள் வனவாசம் ஆக்கிவிடும், அல்லது வாழ்ந்து முடிந்தவருடைய வாரிசுகளை வனவாசமாக்கும். இப்போலாம் ஒரு கணக்கு. இந்த 1 5 9 இதெல்லாம் திரிகோணத்தை நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே நன்மைகளை ஏற்படுத்தி அது தீய வழியில் உருவாக்கப்படும். சில வாழ்ந்த குடும்பத்தை விற்க சொல்லும். இப்போல்லாம் இந்த 9வது விதி என்ன 1 5 9 கொடுக்கும். ஆனால் இந்த வனவாசத்துடைய விதி என்கிறது 9. வெண்டாமரைங்கிறதுக்கு எண்களிடம் 8 3 3 1 1 7. வெண்டாமரை. இதெல்லாம் கூட்டாக்க 22. அது விதி என்கிறது 4. வெண்டாமரை தன்றி நீன்பாலும் தாங்கன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாத கூறும். அது சரஸ்வதி பாட்டில் முதல் வார்த்தையில் வருது, வெண்டாமரை கன்றி. அப்போ வெண்டாமரைக்கு விதி எண் 4. மலரக்கூடியது 4வது விதி எண்ணு. அந்த தாமரை மலரக்கூடியது 4வது விதி எண்ணில் மலர்கிறது. பொற்றாமரைக்கு 5 எழுத்து. 2 5 6 1 7.
இதெல்லாம் கூட்டாக 21. அது விதி என்கிறது 3. விதி என்கிறது 3. தண்டாமரை பாருங்க, வெண்டாமரை, பொற்றாமரை, தண்டாமரை. தண்டாமரைக்கு வந்து 5 எழுத்து. 7 3 3 1 7 தண்டாமரை. இது அதனுடைய விதி என்கிறது 3 தான். வெண்டாமரை அது உதிப்பது 4வது விதியெண்ணில், தண்டாமரை உதிப்பது விதி எண் 3இல் வருகிறது. சகலகலாவல்லி சரஸ்வதாய்க்கு வந்து சகலகலாவல்லின்னு ஒரு பேர் சரஸ்வதாய்க்கு. அப்போ சரஸ்வதாயுடைய அந்த எழுத்துக்களுக்கு வந்து 3 1 4 1 2 5 1 5 இதெல்லாம் கூட்டாக 22. அதை விதி என்கிறது 4. அதாவது சகலகலாவல்லிக்கு சரஸ்வதாயுடன் 4வது விதி எண்ணில் தான் தோன்றுகிறார். மன்னாதிக்கு வந்து 4 எழுத்து. 1 3 4 8 இதெல்லாம் கூட்டாக 16. அது விதி என்கிறது 7. நாராயணிக்கு வந்து 4 எழுத்து. 6 1 2 7 இதெல்லாம் கூட்டாக 16. அது விதி என்கிறது 7. ஏன்னா நாராயணி விதி என்கிறது 7. நாராயணி தான் நம்ம தமிழுக்கு வந்து லட்சுமி தேவியாக இருக்காங்க. ஆனால் நம்ம லட்சுமி தேவியிலே கும்பிட்றோம். நாராயணி கையில் இருந்து அந்த லட்சுமி தேவி நமக்கு கருணை கடாட்சம் கருணையாக இருந்து வாரி வழங்கினால் அதுவே குடும்பத்தில் செல்வாக்குகள் நிறைந்த செல்வாக்குகள் பேர் நாராயணி தான் தமிழுக்கு. லட்சுமி தேவிக்கு பேர் நாராயணி. லட்சுமி தேவி என்பது தமிழுக்கு வந்து நாராயணின்னு வழங்கப்படுகிறது. அதனால் வந்து இந்த எண்கிணிதம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது நான் தனிப்பட்ட கருத்துக்கள் தான். இது தனிப்பட்ட என்னுடைய எண்கிணிதம் தனிப்பட்டது. இந்த எண்கிணிதம் தனிப்பட்ட முறையில் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்தானத்தை ராசி, நட்சத்திரம், கிரகம், எண்ணும் எழுத்தும் அனைத்தையுமே இது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த எண்கிணிதம் நமக்கு மக்களுக்கு நல்ல நேர்வழி காட்டப்பட்டு வருகிறது. இது எல்லா மொழிகளிலும் இருந்துட்டாக்கா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் ஒவ்வொரு மொழியிலும் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் 247த்துக்கும் மிக துல்லியமாக நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் காட்டி கொண்டு வருகிறது. அதனால் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து திருவள்ளுவர் பெண்களுக்குன்னே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. பெண்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத. அது 10 கருத்துக்களை 10 குறள்கள். அந்த 10 குறளுக்கும் பெண்களுக்கு ஒவ்வொரு அந்த 10 குறளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. அதான் வாழ்க்கை துணை நலம் பெண்களுக்கே சொல்லப்பட்டுள்ளது. கணவனை எப்படி கொண்டு வருவது, கணவனை எப்படி பேசப்படுவது, கணவனை எப்படி நடந்து கொள்வது என்பதெல்லாம் வாழ்க்கை துணை நலத்தில் வந்து திருவள்ளுவர் அதிகாரம் 6 அது இல்லறவியல், அதுக்கு அறம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கை துணை நலத்தில் பெண்களுக்கே சொல்லப்பட்டுள்ளது. கணவனை எப்படி மதித்து நடக்க வேண்டும், கணவனை எப்படி போற்றி புகழ வேண்டும், கணவனை சொல்லை எப்படி மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறளில் வாழ்க்கை துணை நலத்தில் அதிகாரம் 6. அந்த அதிகாரம் 6ல் வந்து 10 குறளுக்குமே பெண்களுக்கு கணவனை மதித்து நடக்க வேண்டிய ஒரு விதிமுறைகளை வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். வாழ்க்கை துணை நலம் அதில் வந்து வாழ்க்கை துணை நலத்து வந்து இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வனத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள் என்று சொல்கிறார். இல்வாழ்க்கை தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதான பயனில்லை என்று சொல்கிறார். மனைவி நற்பண்பு உடையவளான வாழ்க்கையில் இல்லாது என்ன, அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன என்கிறார். இல்வாழ்க்கையை கற்பு என்னும் உறுதி நிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும் என்று சொல்கிறார் வள்ளுவர். கற்பு நெறி தன்னையும்
காத்து கொண்டு தன் கணவனை காப்பாற்ற தகுதி அமைந்த புகழையும் காத்து உருவி தளராமல் வாழ்கின்றவளே பெண் என்று சொல்கிறார் வள்ளுவர். மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்புரிமை என்ன பயனை உண்டாக்கும். அவர்கள் நிறையின்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது என்று சொல்கிறார். கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவார் என்று சொல்கிறார். புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன்காலனா இகழ்ந்து பேசும் ஒரு கணவனை இகழ்ந்து பேசும் பகைவர் முன்காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை என்று கூறுகிறார். மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவார். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம் என்று கூறுவார். அதாவது இந்த 10 வாழ்க்கை துணைத்த 10 குறளுக்கும் வாழ்க்கை துணை நிலம் தெளிவுரையாகவே நான் சொல்லியிருக்கின்றேன். இப்போ தெளிவுரை தான் சொன்னேன். அந்த வாழ்க்கை துணை நிலத்தில் அதுக்கு தான் திருமணத்தில் இருந்த வாழ்க்கை துணை நலம் என்று பத்திரிகையில் அடிக்கிறாங்க. வாழ்க்கை துணை நலம் பெண் கணவனை எப்படி பேணி காப்பது, கணவனை எப்படி நடந்து கொள்வது என்பதையெல்லாம் பெண்ணுக்காக சொல்லியிருக்கின்றார் வள்ளுவர். அந்த வாழ்க்கை துணை 10 குறளுக்குமே பெண்ணை பற்றி தான் ஒரு விதமான கருத்துக்கள் குறிப்பிட்டிருக்கார். அதாவது வாழ்க்கை துணை நிலத்தில் வாழ்க்கை துணை நிலம் தெளிவுரை. அது நான் இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே தெளிவுரை தான். அதை குறள் சொல்லவில்லை. அந்த 10 குறளுமே அந்த 10 குறளுமே அந்த பெண்ணுக்குரியது தான். ஆண்களை கணவனை எப்படி வழிநடத்த வேண்டும், கணவனை இகழ்ந்து பேசினா எந்த பயன் அடைவாள் என்பதெல்லாம் அந்த வாழ்க்கை துணை நலம் குறளில் வாழ்க்கை துணை நலம் தெளிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எழுதிய வள்ளுவர். ஒவ்வொன்றும் தமிழுக்கு 240 எழுத்துக்கும் தனித்துவப்பட்ட முறையில் என்கிறது கணித்து நான் வார்த்தடிப்படி உறுதி செய்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.